சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் பைக், மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஓகே, 30 வருடமாக நாங்கள் உங்களுக்கு லைட்டு போட்டு, ஒயர் பிடிச்சி, கொடை பிடிச்சி, மேக்கப் போட்டு, சோறு போட்டு, பாத்திரம் கழுவி, 10 பாத்திரம் கழுவி, உங்களை காருக்குள்ளே உட்கார வச்சு, குழு ரூமில் வச்சு 30 வருஷமாக இங்கே பெப்சி தொழிலாளர்கள்னு ஒரு 1.5 லட்சம் குடும்பத்துக்கு மேலான ஆட்கள் இருக்கிறோம். டைம் இருக்குது. எலெக்ஷன் ஏப்ரலில் தான் வரப்போகுது. இந்த 6 மாதத்தில் இந்த 1.5 லட்சம் பேருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க. பைக்கு கொடுத்தாலும் 1.5 லட்சம் பேருக்கு ஒரு பைக்கு கொடுத்து முடிச்சிருங்க. அப்புறமா நீங்கள் இந்த தேர்தலில் வந்துட்டு மக்களுக்கு கொடுங்க. 30 வருஷம் உங்களை இவ்வளோ தூரம் கிரீடம் மாதிரி தூக்கி கொண்டு வந்து வச்சாய் இந்த தொழிலாளர்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருமை மிகுந்த மனிதன். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மிக எங்கேயோ இருக்கிற விவேக் ஓபராய் இங்கே வந்து வீடு கட்டி கொடுத்தாரா இல்லையா? கண்டிப்பாக. சுனாமி டைமில் எவ்வளோ வீடுகள் கட்டி கொடுத்தார்? 60, 70, 80 வீடுகளுக்கு மேலே. ஆக செய்ய முடியும் உங்களால். சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை. உங்களுடைய சிந்தனையெல்லாம் வேற ஏதோ ஒரு வகையான ஏற்றத்தில் போகணும், ஏறணும் இன்னும் அப்படிங்கிறது இருக்குது. செய்யணுங்கிறவங்களுக்கு ஏறணும்னு இல்லை சார். சூர்யா எவ்வளவோ செய்கிறாரு. எவ்வளோ பேர்களை படிக்க வைக்கிறார். அவர் எங்காவது போய் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? அதற்காக திட்டம் தீட்டிட்டு அதற்காக அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரா? செய்வது என்பது வேறு, பேசுவது, சொல்வது, வாக்குறுதி கொடுப்பது என்பது வேறு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.